இதெல்லாம் சொல்லாமா அங்க பாரு ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? கட் பண்ணி போட்டு என்ன கட் பண்ணி போட்டு ஒண்ணு என்ன எல்லாம் பாக்குறாங்களா? நைட் டைம்ல கட் பண்ணி போடலாம் போறேன். யார் சொன்னா கட் பண்றது? ஆரிதான் பாருங்க சூத்து என்னடா சூத்து நல்லா இடறாளி ஏன்டா நீ வர்ற உசுர வாங்குறது. சின்ன வயசு இப்போ 10வது படியும் 8வது எப்படியோ அடுத்த வாட்டி லைவ்ல தருணோட 2 மார்க் ரிவ்யூ தருண் இருப்பான் பாலாஜி இருப்பான் 2 பேர் மார்க் நம்ம மார்க்லாம் நல்லா சொல்லிடலாம் அப்புறமா. அது யாருக்கு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை மார்க் சொல்ற மாதிரி ஒன்றும். ஆமாம் நான் சொல்கிற மாதிரி இல்லை தருண் என்னோட மார்க்கே வீக் பண்ணுவான் பாருங்க. ஒன்று இருறா ஏன்டா நீ வரண்ட. ஒரு ரோபோ வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து புது சேனலு ஏற்கனவே 1 2 3 கிட்டத்தட்ட 4 சேனல் அடி வாங்கி போயிடுச்சு. சரி மித்த 3 சேனல் சும்மா சின்ன சின்ன சேனல் தான். மெயின் சேனல்லே ஒரு சேனலு தலைவர் அருணா சேனல் வச்சுருக்காரு வச்சிருந்து போடுறாரு அவரு. மெயின் சேனலே அடி வாங்கி போச்சு. இதோட 4வது வாட்டி. இந்த கடைலாம் அடி வாங்கினது அதை பற்றி இனிமேலாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல. போனது தான். இதுக்கு தான் உங்களோட சப்போர்ட் ஆதரவு எல்லாமே தேவை. இந்த பேருக்கு இதை பார்க்குறவங்க எல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் 2 ஷேர். ஆனால் நான் வந்து இவங்கள்ட்ட கெஞ்சதான் இருக்குது வீடியோ எடுக்கிறது. இந்த சென்னை 2 நாள் இருக்கா, ஒரு நாள் எக்ஸாம் சரி எக்ஸாம் மேலே போயிட்டானோ ஒரு நாள். சரி ஒரு நாள் வரோம்னா இவன் எங்கேயோ ஓடிப்போம். இவங்களுக்கு தான் எனக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகுது. நான் தான் போய் உட்காந்து யாராவது படி யார் படிக்கணும் படிங்க நீ படிங்க இப்படியா இந்த சைடு இவெல்லாம் சொன்னா கேட்க முடியாது. இருட்டுது அப்படியே திரும்பி பாருங்கோ. அப்படியே லைட்டு உங்க திரும்புங்கத்தான் வருவங்கம்மா திருப்புங்க இந்த பக்கம் திருப்புங்க. வீட்டில் தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு என்ன நடந்து போனா கொஞ்சம் இவங்களுக்கு என்ன இவனை வந்து சம்பு கடை மாதிரி போடும் அவ்வளோதான். இவங்களுக்கு என்ன சரி ஒன்று நடிச்சு விட்டுன்னு போடணும். நான் தானே கண்ணு வழி எடிட் பண்ணணும் அதில் போடணும் காப்பி ரேட்டு இன்னும் வரும். அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. இப்போ நான் இதனாலே என்ன அடி பண்ணணும் தெரியல போட்டு நான் அடி பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படுறேன். அடுத்தடுத்த லைவ் வரும். உனக்கு ஒரு ஆடி அசிஸ்டன்ட் வச்சுக்கணும். எனக்கு தகுந்த அசிஸ்டண்ட்டுக்கெலாம் மூளை இருக்கணும். எல்லாம் எங்கள் மூளையே இல்லை வித்துட்டு அடுறானோ. கேமருக்கு மூளை தேவையில்ல. டப்புன்னு அடி வேண்டியதான் சுற்றி போயிட்டு. இவனுக்கே மூளை இருக்கான்னு தெரியல. அவனுக்கு சொல்கிறதே என்னதான் மரியாதை கொடுக்குறா. கேமர் தான் பேசக்கூடாது. அப்புறம் அன்னைக்கு தானே அப்படி இதெல்லாம் மென்ஷன் பண்ண. அன்னைக்கு தானே ஆயா அப்புறம் சப்போர்ட் பண்ணேன். என்ன என் ஃபேன்ஸ் அன்னைக்கு தானே ஆயா இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு சொன்னுது. அன்னைக்கு ஏதோ உங்கள் அம்மா சொன்னுது. அப்புறமேலுக்கு ஏதோ கொஞ்சம் நேரம் அப்படியே நல்ல பிள்ளையாட்டம் முன்னே உட்காந்து மாதிரி உட்காந்துட்டு ஒரு 6 நாள் எங்கேயும் போகாத வீட்டு நல்ல பிள்ளையாட்டு இருந்தேன். அப்புறம் சுற்ற ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் எங்கேயோ போகிறேன் எங்கள் மாமா வீட்டுக்கு தான் போவேன். இப்போ இந்த லைவ் போட முடியா? நான் போடுவேனே. அப்புறம் நான் பார்ப்பாங்களா பார்க்கணும். ஏன்டா லைவ்லாம் போகண்டா கூட்டு அழகாக காட்டாத. அதான் அந்த அப்படி திரும்பி காட்டு. அது உள்ளே போனால் ஆளே மாட்டோம். அவ்வளோதான். இங்கே பேர் அப்படியே சுற்றி அப்படியே லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எட்டிகிட்டே இருக்குது ஃபுல்லாக. என்ன பண்ணுறது? இன்னொருத்தவர் ரொம்ப பிஸி. இன்னொருத்தவர் இருக்கார். அவர் ரொம்ப பிஸி. அவருக்கு வந்து கொஞ்சம் எப்படின்னா விட்டே விளையாட மாட்டார். அதாவது ஷை அவரு தான். நாங்கள் 8வது 9வது படிச்சிருந்தோம்னா நான் வெளியே பார்க்க முடியாது. அப்படியேப்பட்டவர் இவர். அப்போ வந்து எதுக்காக என்னது முக்கியமான இருந்தார். எப்பா என் கதெல்லாம் அவங்களுக்கு ஒர்த்து இல்லை.
ஒருத்தன் 10th ரிசல்ட் அப்படி சொல்லுவோம் பாரு. உனக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட்ல ஏதுவோம் நான் உங்கள் 12th ரிசல்ட் அன்னைக்கு நீங்கள் கேளுங்க கமெண்ட்ல கேளுங்க. என் ஃப்ரெண்டு வந்து டேரக்டர் தான். அவன்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டால் மச்சான் ரிசல்ட் வரப்போகுது, அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துரு, நான் வரணும் பசங்களை வச்சு எடுக்கணும் அப்படின்னா கொடுத்துருவான். செம்ம வச்சு எடுப்பேன். நீ சொல்லுவ நாங்கள் வர மாட்டேன்ட்டு. நானே ஒத்தால கூட மாறி மாறி வேஷம் போட்டு கமல்ஹாசன் மாதிரி நடிப்பேன்னா பார்த்துங்க. ஆனால் மென்ஷன் பண்ணி விடுவேன் இவன் தான் தருணுன்ட்டு கேரக்டர். அந்த மாதிரி போகிறவங்க நிறைய வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறவங்க. என்ன பண்ணுறது அப்படிதான். தருண் வரல வெள்ளையானுங்கிறான். இதுக்கு மேலாம் போனால் கல்யாணம் கருப்பாக நமக்கு இதுக்கு மேலே போனால் பாம்பு அடித்தேன் சாங்கலாம் போகலாம். சொன்னது கட்டாயிடுச்சு பாருங்க. சுற்றிலும் அப்படியே சம்பளம் மறந்துட்டோம். அவ்வளோதான். நோ தப்பாக்குண்ணா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, சும்மா தான் வாங்க அப்படியே. நான் தான் நான் வை கட்டுறேன். ஆமாம் பேர் கிட்ஸ் ஒரு வை காட்டுவார். சரி ஒன்று நீ ஒரு அக்கா வந்து பாம்பு தான் வந்து சொன்னது. இவன் இருந்துக்கிட்டு டொப்பு டொப்புன்னு போட்டு அடிக்கிறான் பாம்பை. அது என்ன கட்டி விரியான் அடிச்சு கொண்டுட்டா யாரா நீ நெல்லி? அந்த அக்கா சரி தம்பி பாம்பு வருது வீட்டுக்குள்ளே வந்துட போகுது அப்படின்னு தான் சொன்னது. என்ன பண்ணுறான் போனான். அது என்ன முருங்கை குச்சியா தென்னை குச்சா போட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறான். சின்ன குழந்தைங்க பக்கத்தில் கட்டி கட்டி இப்படின்னா அடைஞ்சிருந்து அதெல்லாம் ஃபுல்லாக அந்தாண்ட தண்ணி அப்படியே திருப்பி காட்டணும். போகலாமா? ஏய் ஒலை பார்த்து ஒலையா? இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா 18 வயசுக்குனா டிவிக்காக என்னது ஓட்டு போடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். ஓட்டு போடுங்க. டிவிக்கே தொண்டை நான் தான் சொல்கிறேன். ஓட்டு போடுங்க. எனக்கு ஓட்டு இல்லை. நான் என் வீட்டில் 4 ஓட்டு இருக்குது. எப்படின்னு கேட்குறியா? எங்கள் அம்மா அப்பா எங்கள் அக்கா இன்னொரு அக்கா, அதாவது எங்கள் மாமனோட ஒய்ஃப். வா அப்படியே வா. இதில் வந்து பவர் குறையுது. மினிமம் சென்னை 2 நாள் ஏச்சும் லைவ் போட பார்ப்பேன். லைவில் போடலாம் பார்க்குறது இல்லை. உங்களில் என்ன இதேமாரி பேசக்கூடாது இப்படிலாம் பண்ணக்கூடாதுலாம் இல்லை. காலைல எப்படியோ ஆற்றுக்கு வரமா அப்படியே ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து கேமரா ஸ்டாண்டு ஃபோன் எடுத்து வரணும். ஐத்தி விட்டா போச்சு லைவ் சாம ஓடும். பார்த்தே நீ பார்த்து போடா. இதில் வந்து இது ஃபுல்லாக இது இல்லை. ஏய் பாம்பு இருக்கும், அது நம்ம போயிடலாம். ஆனால் பாம்பு இருக்குன்னு என்ன பண்ணுவேன்? எதை பிடிச்சிக்கிறேன்ட்டு சம்பாலே அடிப்பேன். சம்பாலே அடிப்பேன். தருணு அப்படியே நில்லு. என்னது இது வந்து இருடா அப்படியேடா. இது வந்து தருணு தலை. இதேடா பார்க்குற உசு ஸ்டாண்டு கேமரா மேலே இது உசு பறக்குதுடா என் தலைமையில. நீ நேற்று நைட்டு எங்கள் ஊர் நிறைய கொசு அதிகம். பகல் நேரத்துலேயே வந்து கடிப்பு வருவோம். என் ஊர்லேயும் இன்னும் நிறையா பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. என் ஊரில் அவ்வளோக்கும் ஒன்றும் இல்லைனாலும் என் ஊர் எனக்கு ஒரு சொர்க்கம் தான். எங்கள் ஊரில் இருக்க மாதிரி யாருக்கும் சொந்த ஊர் அட் லைஃப் எல்லாருக்கும். என்ன அது நாடு கண்டம் போனாலும் எல்லாரும் கடைசியாக வர்ற இடம் வந்து சொந்த ஊர் தான். சொந்த ஊர் சுற்றி இருக்கிற சொந்தங்கள். இவர் இங்கிலீஷ் பேசும்போது நமக்குலாம் டென்ஷன் ஆகும் இல்லை? இங்கிலீஷ் நான் வந்து எனக்கு வந்து இப்போ வர வர அக்ரியில் தான் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அதாவது விவசாயம் அதுக்கு படித்து போகலான்றது. ஏன்னா நம்ம பாட்டணும் முப்பாட்டணும் அந்த தொழில் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பண்ணி முடிச்சுட்டான். அப்போ எங்கள் தாத்தா அப்படி எங்கள் அப்பா அடுத்த. ஆனால் அந்த தொழில் எல்லாருமே இப்போ மறந்துடுவாங்களே. நம்ம ஒரு சிலரால தான் அதெல்லாம் தெரியும். அதுவும் தெரியாமல் போச்சுன்னா அவ்வளோதான், போக வேண்டியதான். கிராமத்தில் மறந்துச்சுன்னா அப்படியே காய்கறி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் அது யார் பண்ணுறா? ஒரு விவசாயி ஏதோ ஒரு மூலையில் இருப்பான். விவசாயி அரசு இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்க. இருட்டிடுச்சு வந்தோம். அவ்வளோதான் இருட்டிடுச்சு. நாளைக்கு ஸ்கூல் என்ன போகணும். ஸ்கூல் தான் சானிடரி விசிட் இருக்கு. என்னைக்கு உங்களுக்கு? நாளைக்கு தான். நாளைக்கா? நாளைக்கு கடை சானிடரி விசிட்னு என்ன தமிழா வச்சா இல்லையா? அதான் வெளியே வரலையா இன்னைக்கு? எனக்குலாம் ரிவிஷனில் நாங்கள்லாம் பப்ளிக்கே இல்லை. அதனால் நான் எந்த கிளாஸில் நீங்கள் கணிச்சு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு பப்ளிக் இல்லை. அதான் எனக்கு நான் 9th 10th
கமெண்ட் சொல்லுங்க. இவரை ஃபர்ஸ்ட் வரும்போது ஒன்று சொல்லிட்டாரு. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். என்னன்னு ஃபர்ஸ்ட்டு ஒன்று சொல்லிட்டாரு. 10th மார்க்கா? அவங்களும் சொல்லிட்டாரு. அப்போ 10th மார்க்குன்னு தானே சொன்னேன் நான். முடிச்சிட்டாருன்னா நானும் இப்போ அவங்களுக்கு தெரியாது 10th மார்க் தான் சொன்னேன். பப்ளிக் இல்லாமல் இருக்காது. 12th பப்ளிக் இருக்கு, 10th எந்த பப்ளிக், கிளாஸு? 11th பப்ளிக் இல்லை. ஆனால் பொது தேர்வும் உண்டு. பப்ளிக்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறோம். ஏன்னா இப்பெல்லாம் பேசுகிறோம்ல. டிஸ்க்ளைமர்னா ஏன்னா 2-3 சேனல் அதை பற்றி பேசவே விரும்பல, அதை மென்ஷன் பண்ணவே கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா அதனால் அடிபட்டு நொழுங்கி தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த சேனலை வாங்குறதுக்கே இந்த அண்ணன்ட்ட ரொம்ப அடி வாங்கினேன். அடி வாங்கலை. இந்த லீவில் இந்த ஃபஸ்ட்டு 2 நாள் தான் வந்து கெஞ்சினான். ஆனால் ஆரம்பிச்சதுலேருந்து வருஷம் ஃபுல்லாகவே என்னை கெஞ்சி விட்றான். பொங்கல் நீ 2 நாள் தான் கெஞ்சிருப்பேன், நான் என்ன வருஷம் ஃபுல்லாக கெஞ்சி விட்றேன் நியாயமா? பொங்கல் லீவு தான் அந்த அண்ணன் மனசு மாறிச்சு. பொங்கல் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சுது. நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் இப்போ எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணுறாருல, அதெல்லாம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் எடிட் பண்ணி. மொத்தமாக இல்லை, இந்த பெரிய வீடியோவாக இல்லை, ஒரு பாட்டுக்கு. அது சொல்லலாம் ரீலா. நம்ம ஊர், நம்ம கோயில் இப்போ புதுசாக அப்டேட் விட்றானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஒரு வீடியோ எடுத்து போகணும். இருக்குது. அவ்வளோதான் இருட்டுச்சு. பேசு அண்ணன் பேசுறது என் பேசுறது அப்படியே அவ்வளோதான் மறந்துச்சு.